வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான அப்டேட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல நம்ம முதலாவதா பார்க்க போறது எஸ் பேங்க் பத்தி தான். எஸ் பேங்க் இப்ப என்ன ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்கன்னா, இந்த எஸ்எம்பிசி வந்து அடிஷனலா ஸ்டேக் வாங்குறதுக்கான ஒரு அப்ரூவல ஆர்பிஐ குடுத்துருக்காங்கங்கிற ஒரு தகவல பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப கரண்ட்டா எஸ்எம்பிசி ஒரு 20% ஸ்டேக்க வந்து எஸ் பேங்க்ல ஓன் பண்றாங்க. இத 24.99% உயர்த்துவதற்கான அப்ரூவல் ஆர்பிஐ குடுத்துருக்காங்க. அதுவும் 1 வருஷத்துல இப்ப அனௌன்ஸ்மென்ட் வந்ததுலருந்து 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேக்க வந்து உயர்த்தணும். இல்லன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா, உத்தரவு வந்து செல்லாம போகும் அப்படிங்கிற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, எஸ் பேங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிபிலி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்பிசி உயர்த்துவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட்டா எஸ் பேங்க்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் எப்போ வந்துச்சுன்னா, இந்த எஸ்எம்பிசி வந்து அக்யூர் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே இந்த எஸ் பேங்க்ல ஏற்பட்டது. பட் இப்பவும் பார்க்கும்போது பெருசா இல்ல. அன்னைக்கு 1 நாள், 2 நாள் ஏறுச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா, பழைய இடத்துக்கே வந்து இப்போ எஸ் பேங்க் உட்காந்துருக்கு. ஸோ இந்த எஸ் பேங்க்கு நல்ல டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணி இயங்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு தான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எஸ் பேங்க்கை வந்து நானே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டெக்னிக்கலை பேஸ் பண்ணி ஒரு நல்ல இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த எஸ் பேங்க்ல கொடுத்தது. நான் என்ன நினைக்கிறேன்னா திரும்ப வந்து அதே மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபியூச்சரில் கொடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நீண்ட கால அடிப்படையில் இதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் டெக்னிக்கலை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு கெயின் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பங்காக தான் என் கண்ணுக்கு வந்து படுது. ஸோ மேபி எஸ் பேங்க் நம்ம நினைக்கக்கூடிய இடத்துக்கு வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு 2 அப்டேட் வந்திருக்கு. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். முதலாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு 10 கமர்ஷியல் வெஹிக்கிளை வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பஸ்ஸும் அடங்கும், அதே மாதிரி லாரியும் அடங்கும், சின்ன லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளும் அடங்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை வந்து கொடுத்துருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக பார்க்கப்படுது. அடுத்தது ஸோ இந்த ரேஞ்ச் ரோவர் வெலர் இதோட ஸ்பை ஷாட் பார்த்திங்கன்னா இப்போது இணையதளத்தில் வந்து பரவிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு டெஸ்டிங் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ இவி இது வந்து 2027 லான்ச் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது, ஒரு 1.5 வருஷம் இருக்குது இந்த வண்டி லான்ச் ஆகுறதுக்கு 2026. ஸோ ப்ரொடக்ஷன் வரும். இதை வந்து இன்னும் இப்போ எப்படி வந்து ஜாக்வாரை ஒரு கண்காட்சியில் வைக்கிறாங்களோ அதே மாதிரி இதையும் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இதை பார்க்கும்போது கூட பெரிய அளவுக்கான ஒரு டிசைன் சேஞ்ச் எல்லாம் இல்லை, ஒரு மினிமலான ஒரு டிசைன். ஸோ முன்னே எப்படி இருந்ததோ அதில் கொஞ்சம் சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த வண்டியை அறிமுகப்படுத்த போகிற மாதிரி தான் இதன் மூலிமா வந்து தெரிய வருது. பட் ஜாக்வார் டிசைன் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜாக்வாரை பற்றி டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ பெருசாக வந்து நம்பர்ஸ் வைக்க போகிறதில்ல அப்படின்ட்டு கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜாக்வார் பிஸ்னஸ் ஹை மார்ஜின் பிஸ்னஸாக இருக்க போதுங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இவங்க சொன்னதெல்லாம் நடக்கணும். ஸோ லிமிட்டட் வண்டிகளை தான் வந்து இவங்க விற்க போகிறாங்க. அப்படி விற்றா தான் ஒரு நல்ல காசு கிடைக்குங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் அந்த லிமிட்டட் ஒரு மாடலுக்கான வரவேற்பு மார்க்கெட்டில் இருக்கான்ட்டு. ஏன்னா பெரிய அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆரில் டாடா மோட்டார்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மேபி சொதப்புச்சுன்னா, பட் ஜாக்வார் சொதப்புனாலும் ஒரு பக்கம் லேண்ட் ரோவர் நம்ம டாடா மோட்டார்ஸை தூக்கி நிறுத்துங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஸோ இப்போ ஜூலை மாதத்தில் நடந்து முடிஞ்ச ஜூலை மாதத்தில் ஜேஎல்ஆரோட சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஓவர்சீஸ் வைஸில் பார்த்தோம்னா ஸோ பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இப்போவும் பார்க்கும்போது ஒரு 10லேருந்து 14% வரைக்கான வீழ்ச்சி தான் ஜேஎல்ஆர் சேல்ஸில் ஏற்பட்டிருக்கு. ஸோ முக்கியமான 3 இடம் இருக்குது. ஸோ அது பார்க்கும்போது ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று யூரோப், அடுத்தது சைனா. ஸோ இந்த 3 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. குறிப்பாக சைனாவில் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு டிக்ளைன் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ இங்கே பெரிய அளவுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சேல்ஸில் ஏற்படாமல் தான் ஜேஎல்ஆருக்கு இருந்துகிட்ருக்கு. இதை வந்து ஒரு பெரிய கன்சர்னாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த சைனாக்காரன் தொடர்ந்து வந்து காப்பி அடிச்சிட்டே தான் இருக்கான். ஸோ அப்படி இந்த நியூஸ் வந்தப்போ நான் ஒரு தேடல் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாடல் வந்து என் கண்ணுக்கு சிக்கிச்சு. பட் இது ஆல்ரெடி பார்த்த மாடல் தான், திரும்ப என் கண்ணுக்கு பட்டனால இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜீகோ அப்படிங்கிற ஒரு வண்டி, அது இந்த இடத்துல நான் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து போஸ்ட் பண்ணுறேன், இமேஜை போடுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ டிசைன் வைஸில் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இருக்காது. ரெண்டோட சைட் ப்ரொஃபைலும் இந்த இடத்துல வந்து நமக்கு ஷோ ஆகுது. ஸோ ரெண்டுமே பார்க்கும்போது சிமிலராக இருக்கா. ஆனால் ரேஞ்ச் ரோவரை அப்படியே காப்பி அடித்து வச்சுருக்கு இந்த ஜீகோ J8 அப்படிங்கிற ஒரு வண்டி. ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா
வேல்யூ அதாவது பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரேஞ்ச் ரோவர் கூட கம்பேர் பண்ணும்போது பாதிக்கு பாதி தான் வருது. ஒரு 40% கிட்ட பார்த்தீங்கன்னா, கம்மியான விலையில இந்த வண்டிய வந்து இவங்க விக்கிறாங்க. ஸோ ஒரே மாடல் அப்படியே காப்பி அடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ பண்ணி, அவன விட பாதி ரேட்டுக்கு குடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ரீசனா வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாரி பெரிய நிறுவனங்கள், இது JLRக்கு மட்டும் ஒரு இஷ்யூ இல்ல. ரோல்ஸ் ராய்ஸ்லேருந்து பென்ஸ் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் இதே ஒரு பிரச்சனைய தான் சைனால வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் கேஸ் போட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜீக்கோ பார்த்தீங்கன்னா, செரியோட சப்சிடரியா இருக்கு. ஸோ செரி அண்ட் இந்த டாடா மோட்டார்ஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். ஸோ ஒரு பக்கம் ஜாயிண்ட் வென்ச்சர் போடுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய சப்சிடரி மூலியமா ஸோ இந்த மாரி காப்பி அடிச்சும் வந்து வண்டிய வந்து வித்துட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மெயினான ஒரு இம்பேக்ட்ட குளோபல் கம்பெனிஸ்க்கு ஏற்படுத்துதுங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கணும். ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் ஜெயிலரோட பெர்ஃபார்மன்ஸ. மேபி ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்ததுன்னா, ஆளா பார்க்க போறது நம்மளா தான் வந்து இருப்போம். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்டேட்ட தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டோகார்ப் அண்ட் மாருதி சுசுகி இந்த 2மே பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரேட் கட்னால பெரிதும் பயனடையக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்ட்டு ஸோ பல புரோக்கரேஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே பார்க்கும்போது பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து வண்டிகள வித்துட்ருக்காங்க. ஸோ அதிகப்படியான சேல்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு பட்ஜெட்ல. ஸோ அதனால இந்த 2 பேருமே பெரிய அளவுக்கு பயனடைவாங்கங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு. அதுக்கேத்த மாரி இந்த 2 பங்குகள்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஏற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால இதுக்கப்புறம் இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றம் ஏற்படுமாங்கிறது தெரியல. பட் இப்போதைக்கு என்ன பொறுத்தவரைக்கும் 2லயும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஸோ போய் வாட்ச் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்ட்டு இன்னும் பெரிய அளவுக்கு ஒண்ணும் ஒரு கிளியரான ஒரு பிக்சர் நமக்கு தெரியாம தான் இருக்கு. மேபி ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் எதிர்பார்ப்பெல்லாம் ஆசை காட்டி மோசம் பண்ண கதையா மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். அடுத்தது டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா டயர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ சூப்பர் பைக்குக்கான டயர்ஸ வந்து இந்த யூரோ கிரிப் லான்ச் பண்ண போறதா ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. இது வந்து குறிப்பா இந்தியால 27ல வந்து லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா இது ஓரளவு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ இப்போ ரீசென்ட்டா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தும் ஸோ மற்ற கம்பெனிஸ் கூட காம்படிஷன் கொடுக்கும் வகையில இவங்களுடைய செயல்பாடு இல்ல. பட் ஃபியூச்சர்ல நல்லா வளரக்கூடிய நிறுவனம். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஸோ ஃபியூச்சர பேஸ் பண்ணி இப்ப நமக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கான்னு கேட்டா, அதுவும் வந்து இல்ல. அதனால நம்ம இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வேடிக்கை பார்க்குறது சரி. ஸோ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாரி மேபி அப்போலோ டயர் ஏதாச்சும் ஒரு சீப்பான ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா, அத ஃபோக்கஸ் பண்றத பத்தி நம்ம திங்க் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த அக்கும் ஃபார்மா. ஸோ இதுகிட்ட இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து. என்னன்னா, இப்ப ஜாம்பியா கவர்ன்மெண்ட் கூட ஒரு ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாம்பியா கவர்ன்மெண்ட் அதாவது ஜாம்பியாக்கு மெடிசின் வந்து சப்ளை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெசிலிட்டி அமைக்க போறதாவும் ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. இதுல 51% பார்த்தீங்கன்னா, இந்த அக்கும் ட்ரக்ஸும் பேலன்ஸ் 49% பார்த்தீங்கன்னா, ஜாம்பியா ஸ்டேட்டும் ஓன் பண்ண போறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. இந்த ஃபெசிலிட்டிய நம்ம 2028ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிற ஒரு டேட்டா அக்கும் ஃபார்மா கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது அக்கும் ஃபார்மால ஏற்பட்ட ஒரு டெவலப்மெண்ட்டா பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த GLP-1 ட்ரக் நேத்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ இந்த GLP-1 ட்ரக் பார்த்தீங்கன்னா, இப்போ திரும்ப ஒரு பெரிய அளவுக்கு பேசும் பொருளா மாறியிருக்கு. ஸோ செரீனா வில்லியம்ஸ் கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதனால இந்த ட்ரக்க பேஸ் பண்ணி கண்டிப்பா சேல்ஸ் வந்து அதிகமா இருக்க போகுது. இந்தியாலயும் சேல்ஸ் அதிகமாகும். இத பேஸ் பண்ணி இந்தியால எந்த ஃபார்மா கம்பெனிஸ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அத பத்தி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இந்த GLP-1 ட்ரக் பற்றியான ஆட நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒசிம்பிக் எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம நோவோ நார்டிஸ்க்க ஃபோக்கஸ் பண்ணும்போதே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எலான் மஸ்க்ல இருந்து இன்னும் பல பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இந்த ஒலிம்பிக்குக்காக வேலை செஞ்சிருக்காங்கங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி எல்லாம் பண்ணி தான் ஸோ இந்த ட்ரக்க வந்து பெரிய அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. ஸோ இப்போ நம்பர் 1 பொசிஷன்ல இந்த வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரக்கா இந்த நோவோ நார்டிஸ்க் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த வரிசையில ஸோ இங்க வந்து பெருசா செப்போண்டோ இல்ல மோன்ஜாரோன்னு சொல்லல. அதே மாரி ஒலிம்பிக், வீகோவி அப்படின்ட்டு செரீனா வில்லியம்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அவங்க வந்து பொதுவா சொல்லியிருக்காங்க GLP-1 ட்ரக் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வெயிட் லாஸ் ஜர்னிக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு 14 கிலோ பார்த்தீங்கன்னா, நான் வெயிட்ட வந்து குறைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி இந்த செரீனா வில்லியம்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இவங்கலாம் சும்மாவே பார்த்தீங்கன்னா, நல்லா கட்டு மஸ்தா தான் வந்து இருப்பாங்க. ஸோ டென்னிஸ் விளையாடும்போது நம்மளே வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்லிம் ஆயிருக்காங்க. இது டெஃபினட்டா வந்து கம்பெனிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கம்பெனிஸோட அட்வர்டைஸ்மென்ட் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற காலத்துக்கு பெரிய அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அது லோக்கல் கம்பெனியா இருக்கட்டும், இல்ல இன்டர்நேஷனல் கம்பெனியா இருக்கட்டும். ஸோ இப்ப அட்வர்டைஸ்மென்ட்ட
வேற லெவல்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது அட்வர்டைஸ்மென்ட் அப்படின்னு நமக்கு தெரியாத வகையில அட்வர்டைஸ்மென்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னும் வந்து நம்ம ஆராய்ஞ்சு உட்காந்து பார்த்தா தான் வந்து இதில என்ன நடக்குது அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ டெஃபினட்டா இந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட்னால இந்த GLP-1 ட்ரக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமா தான் இருக்க போகுது. பட் நம்ம எத ஃபோக்கஸ் பண்ணலான்னு கேட்டா, ஸோ இந்தியால இந்த GLP-1 ட்ரக்ல பெரிய ஒரு காம்படிஷன் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் நோவோ நார்டிஸ்க் அவங்க வீகோவிய வித்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் எலி லில்லி பார்க்கும்போது அவங்களுடைய ஜெப்போண்ட வந்து வித்துட்டு இருக்க போறாங்க. அது போக இன்னும் நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி இன்னும் எல்லா ஃபார்மா கம்பெனிஸும் பார்க்கும்போது இந்த செமக்ளூடைட லான்ச் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்தியா மார்க்கெட்ல பெரிய அளவுக்கான லாபத்த இந்த GLP-1 ட்ரக் மூலியமா எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பிரைஸ் காம்படிஷன் காரணமா ஸோ என்னதான் வால்யூம் அதிகமா இருந்தாலும் இந்த வருமானம்ங்கிறது எல்லா நிறுவனங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ அதுதான் வந்து நடக்க போகுது. ஆனா ஸோ இந்த யுஎஸ் மார்க்கெட்ல யார் முதலா என்டர் ஆக போறா அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நாட்கோ ஃபார்மாவா தான் இருக்கு. ஸோ இதுல என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா தான். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அதனால இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்ச்ல நானும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாம ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இப்போ இல்ல. ஏன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் வந்து காலங்கள் ஏற்படலாம். ஸோ டைம் வந்து இன்னும் அதிகமா இருக்கு. ஸோ அவசரப்படாம இருந்தா நாட்கோ ஃபார்மால பெரிய அளவுக்கு கல்லா கட்டுறதுக்கான வாய்ப்பு நமக்கு வந்து ஏற்படும். ஸோ எப்படி வந்து ரெவ்லிமிட்ல கல்லா கட்டுனாங்களோ, அதே மாரி இந்த செமக்ளூடைட்லயும் யுஎஸ் மார்க்கெட்ல கல்லா கட்டுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இடப்பட்ட டைம்ல ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து மேலேயும் கீழயும் இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ரேஞ்ச் நாட்கோ எட்டி பார்க்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த ரேஞ்சுக்காக வெயிட் பண்றேன். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து. அது போக இன்னொரு ஒரு நல்ல கம்பெனி, வளரக்கூடிய கம்பெனின்னு பார்த்தா அது டாக்டர் ரெட்டியா இருக்கு. ஸோ ஒரு பக்கம் டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா, இந்த செமக்ளூடைடும் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அது இந்தியாலயும் லான்ச் பண்ணுவாங்க. கனடா முக்கியமான ஒரு மார்க்கெட்டா இருக்கு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மேஜர் பாசிட்டிவ் நியூஸா வந்து ரெட்டிக்கு வந்திருக்கு. அது போக கேட்ரூடா அதோட எக்ஸ்பைரி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 28ல நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அமெரிக்கால. ஸோ இந்த கேட்ரூடாவ ஃபர்ஸ்ட் டு ஃபைல் யார் பண்ண போறாங்கன்னு பார்த்தா, டாக்டர் ரெட்டி அல்வோடெக் கூட சேர்ந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட்டா வந்து ஃபைல் பண்ண போறாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா, ரெட்டிக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால ரெட்டி ஒரு பெட்டர் ஒரு ஆப்ஷனா நான் வந்து பார்க்குறேன். இந்த 2 பங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். பட் 2 பங்குலயும் வந்து கொஞ்சம் வந்து பொறுத்திருந்து ஸோ ஒரு நல்ல ரேஞ்ச் ஏன்னா இடப்பட்ட டைம்ல டாரிஃப் பிரஷர் அந்த மாரி நெறையா வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த புது ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உடனே வந்து வரப்போறதில்ல. இன்னும் காலங்கள் வந்து எடுத்துக்கும். இடப்பட்ட டைம்ல ஒரு டிப் நடக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல சரியா வந்து என்டர் ஆகுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனா இருக்கும். ஸோ ரொம்ப வந்து டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த 2 கம்பெனிஸோட ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ பத்தி. ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா கமெண்ட்டா போஸ்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப இந்த திரும்ப GLP-1 ட்ரக் கிட்ட இருந்து தான் ஒரு அப்டேட் வந்திருக்கு. குறிப்பா நோவோ நார்டிஸ்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த நோவோ நார்டிஸ்கோட வீகோவி பார்த்தீங்கன்னா, யுகேல சேல்ஸ் வெறும் 1 வீக்ல 27 மடங்கு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. வெறும் 1 வாரத்துல. என்ன காரணம்னு பார்த்தா, ஸோ இந்த மான்ஜாரோ யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அவங்க எல்லாருமே அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஸோ அப்படியே இந்த வீகோவிக்கு சேஞ்ச் ஆயிருக்காங்க. ரீசன் பார்க்கும்போது, மோன்ஜாரோட ஹையர் டோசேஜோட பிரைஸ வந்து 170% வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு 132 ஒரு $132 கிட்ட இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கருந்து அத $330 சாரி ஒரு 170, 160 இந்த ரேஞ்ச்ல இருந்தத ஒரு $330 கிட்ட வந்து உயர்த்தியிருக்காங்க. ஒரு 170% வந்து அந்த பிரைஸ் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ சரியான விலை தெரியல எதுலருந்து எதுக்கு உயர்த்தியிருக்காங்கன்ட்டு. பட் இந்த வீகோவியோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு $80 லோவர் டோசேஜ் பார்க்கும்போது இருந்திருக்கு. ஸோ 80 பவுண்டு. ஸோ அதே மாரி அதோட ஹையர் டோசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 160 பவுண்டா வந்து இருந்திருக்கு. ஸோ இது பார்க்கும்போது அதே ரேஞ்சில இருக்கு. இப்போ மோஞ்சராவோட பிரைஸ் ரொம்ப அதிகமா இருந்தனால, ஸோ இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வீகோவிக்கு வந்து தாவியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. இதனால பெரிய அளவுக்கான சேல்ஸ் வந்து வீகோவிக்கு வந்து ஏற்பட்டிருக்குங்கிற ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ திரும்ப வந்து இவங்களும் ஏத்துவாங்க இந்த ட்ரக்கோட பிரைஸ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மோஞ்சரா எதுக்கு இப்படி சடனா வந்து பிரைஸ் ஏத்துனாங்க? அதாவது எல்எல்இ எதுக்கு ஏத்துனாங்க அப்படிங்கிறது இன்னும் புரியாத ஒரு புதிரா தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். இப்ப இந்த நோவோ நார்டிஸ்க் கூட பார்த்தீங்கன்னா, ஓரளவு ஒரு ஏற்றத்த ஒரு ரிவர்சல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அரவுண்ட் என்னோட ஆவரேஜ் பிரைஸ் பார்க்கும்போது ஒரு $65 கிட்ட வந்து இருக்கு. இந்த நோவோ நார்டிஸ்கோட ஆவரேஜ் பிரைஸ். இப்ப எனக்கு ஒரு 12% கிட்ட பார்த்தீங்கன்னா, நஷ்டத்த
வருஷத்துல இந்த நோவோ நார்டிஸ்க் ட்ரேட் ஆயிட்டிருக்கு. ஸோ பார்ப்போம். விரைவில் வந்து ஒரு அப்சைட் மொமெண்டமா குடுக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு பெரிய ஒரு டிப்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த நோவோவ வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதற்கான பலன் கிடைக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கான ஒரு இடம் இருக்கு. ஸோ தொடர்ந்து இவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது ஸோ ஸ்டெல்லன்டிஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஸ்டெல்லன்டிஸும் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் வந்திருக்கு. யூரோப்ப பொறுத்தவரைக்கி நம்பர் 2 பொசிஷன்ல இருக்காங்க. வாக்ஸ்வாகனுக்கு அடுத்தபடியா 2வது பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ யுஎஸ் சேல்ஸும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கு. இப்ப இதிலிருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு அவங்க ப்ராடக்ட்ட ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் ரெஃப்ரெஷ் இவங்களுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் பல மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெல்லன்டிஸ் கிட்ட இருந்து இருக்கு. ஸோ ஜீப், அதுக்கப்புறம் கிறிஸ்லர் போன்ற பல பிராண்ட்ஸ்ல இருந்து புது மாடல்ஸ் எட்டி பார்க்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ இப்ப அந்த வரிசையில செரோக்கிய வந்து நேத்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நேத்து ஒரு 5% வரைக்கான ஒரு ஏற்றத்த இந்த ஸ்டெல்லன்டிஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்கு. இந்த செரோக்கி அமெரிக்கால நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு வண்டி. இதுக்கு முன்னாடி. ஸோ இப்ப ரெஃப்ரெஷ் மாடல், புது மாடலா இறக்கியிருக்காங்க. இது வந்து ஹைபிரிட்ல வருது. ஸோ ஒரு டைம் வந்து டேங்க ஃபுல் பண்ணா 800 கிலோமீட்டர் வந்து ரன் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. 2வது லிட்டருக்கு பார்க்கும்போது ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்தியா பிரைஸுக்கு இந்த வண்டி பார்க்கும்போது அரவுண்ட் ஒரு ரூ. 34,00,000 கிட்ட பார்த்தீங்கன்னா வருது. ஸோ ஸ்டார்ட்டிங் பிரைஸு நம்ம இந்தியாவோட பிரைஸுக்கு பார்க்கும்போது. ஸோ 34,00,000 பட் இங்க வந்ததுன்னா அது கண்டிப்பா ஒரு 70,00,000 வந்து ரீச் பண்ணுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் இங்க வந்து வித்து பெரிய அளவுக்கான வால்யூம் எல்லாம் இவங்களால வந்து பண்ண முடியாது. பட் இவங்க குளோபலா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ புது லான்ச் மூலியமா குடுப்பாங்க அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இங்க பார்க்கும்போது தெரியும் ரேட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ 34,00,000 அமெரிக்கால வந்து இந்த ரேட்டுக்கு வந்து விடுறாங்க. ஸோ ஒரு நல்ல பிரைஸ்ல வந்து இவங்க இந்த வண்டிய வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு சேல்ஸ இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸ்டெல்லன்டிஸ்ல அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 18% கிட்ட வந்து நான் நஷ்டத்துல தான் இருக்கேன். ஸோ இந்த நோவா, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெல்லன்டிஸ் 2 மட்டும் தான் இப்ப எனக்கு நஷ்டத்துல இருக்கக்கூடிய பங்குகளா வந்து இருக்கு. பார்ப்போம் ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே வந்து என்கிட்ட இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!